வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? போன கிளாஸில் நம்ம பார்த்த மாதிரி எக்கனாமிக் ஜுவாலஜியில் யூனிட் 10ஓட எக்கனாமிக் ஜுவாலஜியில் போல்ட்ரி ஃபார்மிங். ஸோ போல்ட்ரி ஃபார்மிங்கோட இன்ட்ரொடக்ஷன் 2 பார்ட் 2 தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? போல்ட்ரி ஃபார்மிங்னா என்ன, அதோட இன்ட்ரடக்ஷன் என்னென்ன, பவுல்ட்ரி ஃபார்மிங்கில் எக்கனாமிக் ஜுவாலஜி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஹியூமனோட ரிசோர்ஸஸை அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணுன்ற மாதிரி பார்த்தோம். ஸோ பவுல்ட்ரி ஃபார்மிங்கில் என்ன பார்த்தோம், அதோட எய்ம் என்ன, ஸ்கோப் என்ன, ஸோ 90% ஆஃப் இந்தியன் பவுல்ட்ரி எப்படி இருக்குது, ஸோ அதோட டெஃபினிஷன் என்ன, எக்ஸை மீட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸை மீட்டையும் நம்ம ரியர் பண்ணி ப்ரீட் மெயின்டைன் பண்ணுறனால தான் அது என்னன்னு சொன்னோம், பவுல்ட்ரி ஃபார்மிங்னு சொல்கிறோம். ஸோ பவுல்ட்ரி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், டைப்ஸ் ஆஃப் பவுல்ட்ரி ஹவுசஸ் பார்த்தோமா. ஸோ டீப் லிட்டர் ஹவுஸ்னால் எப்படி இருக்கணும், கேஜ் ஹவுசஸ்னால் எப்படி இருக்கணும், லேயர் ஹவுஸ்னால் எப்படி இருக்கணும், ப்ராய்லரில் எப்படி இருக்கணும், ப்ரூடரில் யார் யார் இருப்பா, எக்லேருந்து 8 வீக்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களும், அதுக்கப்புறம் 8 வீக்ஸ்லேருந்து 18 வீக்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எதில் இருப்பாங்க, க்ரோயர் ஹவுஸில் இருப்பாங்க. ஸோ பிரின்சிபல்ஸ் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பவுல்ட்ரி ஹவுசஸ் என்னென்ன அப்படின்றதே நம்ம பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக இன்னைக்கு இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீப் லிட்டர் ஹவுஸ். டீப் லிட்டர் சிஸ்டமோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன. ஸோ ஃபீடர்னா எப்படி இருக்கணும், ஸோ பவுல்ட்ரிக்கு நான் பண்ணையில் நான் ஃபீடர் வைக்கணும் இல்லையா, ஃபீடர் எப்படி இருக்கணும், அதுக்கு சாப்பாடு உணவு நான் எப்படி கொடுக்கணும், ஸோ டியூப் ஃபீடர்னா என்ன, லாங் ஃபுட் த்ரூ ஃபீடர்னா என்ன, அதெல்லாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா கேஜ் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் கேஜ் சிஸ்டம், ஸோ கேஜ் ரியரிங்னா என்ன, கேஜ் சிஸ்டமில் கேஜ் ரியரிங், கேஜில் வளர்க்க போகிறோம். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் இந்த கேஜ். ஸோ ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு நான் ஒரு உயிரை நான் வளர்க்க போகிறேன்னா அதுக்கு நான் என்னென்ன மேனேஜ்மெண்ட்லாம் நான் பண்ணணும், ஸோ அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இதெல்லாம் இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், டீப் லிட்டர் சிஸ்டம். ஸோ ரியரிங் ஆஃப் ஃபவுல்ஸ் ஆன் லிட்டர் மெட்டீரியல்ஸ், wood shavings, sawdust, groundnut hulls or paddy husk is called deep litter system. ஸோ டீப் லிட்டர் சிஸ்டமில் நான் ஒரு ஃபவுல்ஸை வளர்க்க போகிறேன் அப்படின்னா அது wood shavings-ஆ, sawdust-, கிரவுண்ட் ஹல்ஸ், நான் சொன்ன மாதிரி கிரவுண்ட் அவுட்டர் கவரிங், பேடியோட அவுட்டர் கவரிங், இது எல்லாத்தையும் நான் போட்டு அதில் அந்த லிட்டர் மெட்டீரியல்ஸை நான் வளர்க்குறத நான் டீப் லிட்டர் சிஸ்டம்னு நான் சொல்லியிருக்கேன். இது நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஒன், இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டென்சிவ் மெத்தட், அதாவது இன்டர்னல் மெத்தட்னு இதை நம்ம சொல்கிறோம். ஸோ எதனால் இது இன்டர்னல் மெத்தட், என்ன இன்டர்னல் மெத்தட், ஏன் டீப் லிட்டர் ஹவுஸில் நான் என்ன பண்ண போகிறேன், உள்ளர வச்சு நான் வளர்க்க போகிறேன். ஸோ என்னோட பவுல்ட்ரிஸை நான் உள்ளர வச்சு வளர்க்க போகிறனால இன்டென்சிவ் மெத்தட். த லேயர்ஸ் அண்ட் ப்ராய்லர்ஸ் கேன் பி ரியர்டு இன் திஸ் மெத்தட். ஸோ லேயர்ஸில் வளர்க்குற சிக்கன்ஸையும் ப்ராய்லர்ஸையும் நான் இதில் வளர்க்கலாம். த ப்ராப்பர் வென்டிலேஷன் ஷுட் பி ப்ரொவைடட் டு த பவுல்ட்ரி ஹவுஸ். ஸோ ப்ராப்பர் வென்டிலேஷன் எனக்கு இந்த பவுல்ட்ரி ஹவுசஸ்க்கு தேவைப்படுது. ஸோ வென்டிலேஷன் மீன்ஸ் இன் த சென்ஸ் ஏர், ஸ்பேஸ், அதுக்கு தேவையான ஹீட், இது எல்லாமே என்ன பண்ணணும், ப்ராப்பராக எனக்கு கிடைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், த ஃப்ளோர் ஆஃப் த பவுல்ட்ரி ஹவுஸ் மஸ்ட் பி கன்ஸ்ட்ரக்டட் வித் கான்கிரீட். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கான்கிரீட்டுக்கு எதுக்காக, கூலிங் பர்பஸஸ்க்காகவும் ஹீட்டிங் பர்பஸஸ்க்காகவும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், த மெட்டீரியல்ஸ் லைக் wood shavings, sawdust, கிரவுண்ட் ஹல்ஸ், பேடி ஹஸ்க், இது எல்லாத்தையும் அர்யூஸ்ட் அப்படின்னா நான் தூவி விடணும். த மெட்டீரியல்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் ஆன் த கான்கிரீட் ஃப்ளோர் டு யர் ஹைட் ஆஃப் 3 to 5 feet. எனக்கு இதெல்லாம் இந்த கான்கிரீட் ஃப்ளோரில் இந்த லிட்டர் மெட்டீரியல்ஸை நான் ஸ்ப்ரெட் பண்ணி போடணும். த பேர்ட்ஸ் ஆர் ரிலீஸ்ட் ஆன் த லிட்டர். நான் என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா பேர்ட்ஸ் அதில் ரிலீஸ் பண்ணணும். த பேர்ட் டிஃபெக்கேட், அந்த பேர்டு என்ன பண்ண போகுது, அங்கே தான் அந்த பேர்ட் வளரப்போகுது. ஸோ டிஃபெக்கேட் ஆன் த லிட்டர் அப்படின்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட அவங்களை எக்ஸ்க்ரீட் பண்ணுற எக்ஸ்க்ரீட்ராஸையும் அந்த லிட்டரில் தான் அவங்க டிஃபிகேட் பண்ண போகிறாங்க. ஸோ பாக்டீரியா டீகம்போசஸ் த லிட்டர் அண்ட் எக்ஸ்க்ரீட் இன்டு க்ரம்பிளி ஃபார்ம். ஸோ எந்த இடத்துலலாம் ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் இருக்கோ அங்கெல்லாம் யார் வந்துருவா, பாக்டீரியா வந்துடுவாங்க. ஸோ பாக்டீரியா என்ன பண்ணும், அதாவது அண்டர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ பாக்டீரியா என்ன பண்ணும், ஆக்சிஜனே இல்லாத அந்த லிட்டர்ஸில், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் என்ன பண்ணிடுது அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாரையும், ஒரு பெரிய மெட்டீரியல் ஒரு லிட்டர் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் ஸ்மாலாக அது என்ன பண்ணுது, பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டீகம்போசிஷன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டீகம்போசிஷனில் இதுதான் நடக்கும். ஸோ ஸ்மாலர் ஃபார்மில் இருக்கிற எல்லாத்தையும் ஸ்மாலர் ஃபார்மில், அதாவது பாக்டீரியா அதுக்கு தேவையான உணவு எல்லாத்தையும் என்ன பண்ணுது, சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத போட்டுரும். ஸோ அதான் க்ரம்பிளி ஃபார்ம்னு நம்ம சொல்கிறோம். heat is produced during decomposition. ஸோ இந்த டீகம்போசிஷன் நடக்கும்போது என்ன ஆகுது, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த ஹீட் நடக்கிறனால லிட்டர் என்ன எப்படி இருக்குது, ட்ரையாகவும் வார்மாகவும் இருக்குது. ஸோ அதனால த லிட்டர் ஷுட் பி ஸ்டிர்டு பீரியாடிக்கலி. நான் லிட்டர் என்ன பண்ணணும், கிளறிட்டே இருக்கணும். இங்கிலீஷ் தமிழில் சொன்னால் கிண்டிகிட்டே இருக்கணும், அது கிளறிட்டே இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி அதை கிளறிட்டே இருக்கும் போது பாக்டீரியா என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் டீகம்போஸ் பண்ணும். ஸோ அந்த இடம் கொஞ்சம் வார்மாக இருக்கும், ட்ரையாகவும் இருக்கும். த பெஸ்ட் பில்டப் litter should be dry.
ஃப்ரீயபிளா இருக்கணும். ஃப்ரீ ஃப்ரம் அப்நாக்ஷியஸ் ஆடர். அதாவது கெட்ட துர்நாற்றத்திலருந்து அது விலகி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. வென் டிராப்பிங் எக்ஸீட் த லிட்டர் மெட்டீரியல்ஸ், மாய்ஸ்சர் லெவல் ஆஃப் த லிட்டர் இஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ டிராப்பிங்ஸ் அப்படின்னா என்ன? பேர்ட்ஸோட எக்ஸ்கிரீஷன். பேர்ட்ஸோட எக்ஸ்கிரீஷன் இருக்கு இல்லையா? அதான் தான் நம்ம வந்து டிராப்பிங்னு சொல்கிறோம். ஸோ அந்த லிட்டர் மெட்டீரியல்ஸில் டிராப்பிங்ஸ் அதிகமாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா, பேர்ட்ஸோட எக்ஸ்கிரீஷன் இருக்கும்ல, கொஞ்சம் லூஸியாக இருந்தது அப்படின்னா அங்கே மாய்ஸ்சர் லெவல், அதாவது ஈரப்பதம், மாய்ஸ்சர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆனுச்சுன்னா எப்படி இருக்கும்? லிட்டர் எல்லாமே ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி, தண்ணியாக மீன்ஸ் கொஞ்சம் வெட்டியாக இருக்கிற மாதிரி அங்கே இதாயிரும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது திஸ் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் பால்ஸ் இன் த கிளாக் லிப்ஸ் ஆஃப் த பேர்ட்ஸ். அதாவது இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது? பேர்ட்ஸோட கிளாக் லிப்ஸ் இருக்கும்ல, அதாவது அவங்களோட இந்த மூக்கு மாதிரி இருக்கும்ல. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, பேர்ட்ஸ் சாப்பிடும்போது அது பாலாக அவங்க வயிற்றுக்குள்ளே போயிடும். ஸோ சைன் ஆஃப் ப்ரூஃப் லிட்டர் மேனேஜ்மெண்ட் இப்படி ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? லோ லிட்டர் மேனேஜ்மெண்ட். புவராக லிட்டர் மேனேஜ்மெண்ட் நமக்கு பண்ண தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் அதோட வயிற்றுக்குள்ளேயோ இல்லை அதோட கிளாக் லிப்ஸ், அதாவது அதோட கால்கள்லேயோ மாட்டிக்கிச்சுன்னா அது என்ன ஆகும்? அது அவங்களுக்கு எடுக்க தெரியாது இல்லையா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புவர் லிட்டர் மேனேஜ்மெண்ட்டாக ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. Next one, the litter should be added step by step at to the height of 8 to 12 feet. அதாவது லிட்டரை நம்ம ஒரே அடியாக கொண்டு போய் கொட்டிடக்கூடாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அதை நம்ம கொட்டணும். ஸோ அது எப்படி இருக்கணும்? 8லேருந்து 12 ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் என்ன? 500 Fahrenheit தான் இருக்கணும். The moisture content should not exceed 30%. So moisture content எப்படி இருக்கணும்? 30%க்கு மேலே இருக்கக்கூடாது. When the litter reaches the height of 12 feet, about 70% of the litter may be removed and it is replaced by fresh litter. ஸோ எப்போ லிட்டரோட ஹைட்டு 12 ஃபீட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுதோ, ஸோ 70% ஆஃப் லிட்டர் நம்ம என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணிட்டு ஸோ ஃப்ரெஷ் லிட்டரோட நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். நெக்ஸ்ட் ஒன், த லிட்டர் ஷுட் நாட் பி ரிமூவ்ட் இன் த வின்டர் சீசன். ஸோ வின்டர் சீசனில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? லிட்டர்ஸை ரிமூவ் பண்ணக்கூடாது. பட் இட் ஷுட் ரிமூவ் ஒன்லி இன் த சம்மர் சீசன். ஸோ சம்மர் சீசனில் தான். ஏன் அப்படின்னா லிட்டர் வந்து கொஞ்சம் வார்ம்த் கொடுக்கறது வின்டரில் தான். ஸோ நம்ம அப்போ ரிமூவ் பண்ணிட்டோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் கொஞ்சம் அன்சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம சம்மர் சீசனில் தான் ரிமூவ் பண்ணணும். எ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் 3 feet ஹை இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அட் த கார்னர் ஆஃப் த டீப் லிட்டர் சிஸ்டம். ஸோ கார்னரில் என்ன பண்ணணும்? டீப் லிட்டர்ஸ். எதுக்காக இந்த கார்னரில் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் ஒரு பேர்டு வந்து ஒரு சிக்கன், ஒரு ஃபவுல் வந்து எப்படி இருக்குன்னா, எக்கு ப்ரொடியூஸ் பண்ண டெலிவர் பண்ண போகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம தனியாக வச்சிடணும். ஸோ அது என்ன பண்ணும்? தன்னை தானே அங்கே கொண்டு போய் வச்சுக்கும். ஸோ முடியாமல் சிக்காக இருக்குது அப்படின்னாலும் அந்த லிட்டரில் போய் அதுங்க வந்து ஸ்டே பண்ணிப்பாங்க. அதுக்காக த பிளாட்ஃபார்ம் இஸ் கால்ட் ட்ராப்பிங் பிட். அதாவது எதுக்காக ட்ராப்பிங் பிட்டு? அந்த எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் அது ஓய்வு எடுத்துக்கிறதுக்காகவும், ஏதோ சேஃபாக ஃபீல் பண்ணணும் அப்படின்றது முடியலை, சேஃபாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நம்மலாம் ஒரு இடத்துல போய் தங்கிக்குவோம் இல்லையா? அது மாதிரி இவங்களும் தங்கிக்கிறதுக்காக இந்த ட்ராப்பிங் பிட்டை நம்ம வச்சுக்கிறோம். The top of the platform is made of weld mesh and wooden perches. So weld mesh நான் என்ன சொன்னேன்? மெஷ்னா வேலின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ டாப் பிளாட்ஃபார்மில் வெல்டு மெஷ் இல்லைனா வுட்டன் பர்ச்சஸ் மரக்கதவுகள் போட்டு நம்ம மூடி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், த பேர்ட் கேன் ரூஸ்ட் ஓவர் த ட்ராப்பிங் பிட். அந்த ட்ராப்பிங் பிட்டில் அவங்க ஓய்வு எடுத்துக்குவாங்க. திஸ் வில் ரெடியூஸ் த மாய்ஸ்சர் லெவல் ஆன் த லிட்டர். ஸோ இதனால என்ன பண்ண முடியுது? அவங்க எங்கே வந்து எக்ஸ்க்ரீட்டட் பண்ணுறாங்களோ அங்கேயே தூங்காமல் ஓரமாக போய் ஒரு இடத்துல அவங்க தூங்குறனால அவங்களுக்கு என்ன ஆகுது? அந்த இடத்துல மாய்ஸ்சர் லெவல் ரொம்ப கம்மியாகுது. ஸோ அவங்க நைட்டெல்லாம் இங்கே இருப்பாங்க, பகலில் போய் அங்கே தூங்கிப்பாங்க. ஸோ அங்கே தூங்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகுது? அங்கே அவங்களோட எக்ஸ்க்ரீஷன் அதிகமாக இருக்காது. ஸோ மாய்ஸ்சர் லெவல் வந்து அங்கே ரெடியூஸ் ஆகும். ஃபீடிங் எக்யூப்மெண்ட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபீடர்னு சொல்கிறோம். விச் ஆர் ப்ரொவைடட் இன் த டீப் லிட்டர் சிஸ்டம். ஸோ டீப் லிட்டர் சிஸ்டமில் கண்டிப்பாக ஒரு ஃபீடர் இருக்கணும். ஸோ அந்த ஃபீடரில் என்ன இருக்கணும்? ஃபீடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், த ஃபீடர்ஸ் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். ஃபீடர்ஸ் எப்படி வேணாமல் இருக்கலாம். டியூப் ஃபீடராக இருக்கலாம், பேன் ஃபீடராக இருக்கலாம், லாங் ஃபுட் த்ரூ செயின் ஃபீடராகவும் லாங் ஃபுட் ட்ரஃபாகவும் இருக்கலாம், செயின் ஃபீடராகவும் இருக்கலாம். த எக்யூப்மெண்ட் யூஸ்டு ஃபார் கீப்பிங் வாட்டர் என்ன சொல்கிறோம்? வாட்டரர். வாட்டர் வைக்கிற தண்ணியை எக்யூப்மெண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம்? வாட்டரர் அப்படின்னு சொல்கிறோம். த வாட்டர் எப்படி வேணால் இருக்கலாம். கோன் வாட்டராகவும் இருக்கலாம், வாட்டர் பேசினாகவும் நம்ம வைக்கலாம், ஆட்டோமேட்டிக் ரவுண்ட் ட்ரிங்கர், அதாவது அவங்க குடிக்க பின்னாடி இமேஜ் வச்சுருப்பேன், அது பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும். அவங்க குடிக்க அது என்ன ஆகும்? அந்த அவங்க எப்போ தண்ணி தேவையோ அப்போ மட்டும் அந்த தண்ணி வரும். ஸோ நிப்பிள் ட்ரிங்கராகவும் இருக்கலாம். த டீப் லிட்டர் சிஸ்டம் ஷுட் பி ப்ரொவைடட் வித் நெஸ்ட் பாக்ஸஸ். அதாவது நெஸ்ட் பாக்ஸஸ்னால் என்னது? அது முட்டையிடுறதுக்கு தேவையான இடத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த இந்த டீப் லிட்டர் சிஸ்டமில் நம்ம ஓரமாக வச்சுருவோம்.
நெஸ்ட் பாக்ஸஸ் ஆர் யூஸ்டு ஃபார் லேயிங் எக்ஸ். ஸோ எக்ஸ் லே பண்ணுறதுக்காகவும் 2 டைப்ஸ் இருக்குது இதில். சிங்கிள் நெஸ்ட் இருக்குது, கம்யூனல் நெஸ்ட், அதாவது ஒரு கோழிக்கு மட்டும். இது நிறைய கோழிகளுக்கு வைக்கக்கூடியது கம்யூனல் சிஸ்டம். அட்வான்டேஜஸ், மெரிட்ஸ் அட்வான்டேஜஸ் என்னென்ன மெரிட்ஸ் இருக்குது இந்த டீப் லிட்டர் சிஸ்டமில் அப்படின்னா, பேர்ட்ஸ் ஆர் கம்ஃபர்டபுள் இன் டீப் லிட்டர் சிஸ்டம். எதனால அவங்களுக்கு தேவையான வார்ம்த் கிடைச்சிருச்சு, அவங்க ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சாச்சு, நெஸ்ட் பாக்ஸஸ் கிடைச்சாச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன மோர் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், தே யூஸ்டு லிட்டர் இஸ் அ வெரி குட் மேன்யூர். ஸோ யூஸ்டு லிட்டர் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நான் ரொம்ப நாள் ஆச்சு, நான் லிட்டர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். அந்த லிட்டர் எனக்கு என்ன நல்ல மேன்யூராக எனக்கு ஆக்ட் ஆகுது, உரமாக எனக்கு பயன்படுது. ஸோ எக் அண்ட் ஃப்ளஷ் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி ஹை. ஸோ என்னோட சிக்கன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிறனால ஹையாக எக்கையும் ஃப்ளஷ் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. லிட்டர் மெட்டீரியல்ஸ் ஆர் ரெடி அவைலபிள் லோக்கலி. எனக்கு அங்கேயே கிடச்சிருச்சு, எனக்கு எக்கும் கிடச்சிருச்சு, எனக்கு மீட்டும் கிடச்சிருச்சு. அங்கே என்ன ஆச்சு, எனக்கு லிட்டர் மெட்டீரியல்ஸ் எனக்கு ரெடி, அவங்கள்ட்டேருந்தே நான் கலெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன், பிளான்ட்டில் போட போகிறேன். லிட்டர் கேன் பி சேஞ்ச்ட் ஒன்ஸ் இன் இயர். ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒருக்க நம்ம என்ன பண்ணணும், லிட்டரை சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், decomposition of litter liberates temperature and keeps the litter system warm. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி the temperature, அதாவது டீகம்போஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, பாக்டீரியாஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இல்லாதப்ப என்ன பண்ணுது, அந்த பாக்டீரியா லார்ஜர் காம்பவுண்ட்ஸை ஸ்மாலர் காம்பவுண்டாக என்ன பண்ணுது, மாற்றுது. ஸோ இங்கே என்ன ஆகுது, கொஞ்சோட்டு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால என்ன ஆகுது, லிட்டர் வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் டெம்பரேச்சர் இருக்கனால வார்மாக ஃபீல் ஆகுது. த டெம்பரேச்சர் இஸ் எசென்ஷியல் ஃபார் பேர்ட் வென் இட் இஸ் வார்ம் பிளட்டட். அதாவது பேர்ட்ஸ், நம்ம அதாவது ஹியூமன்ஸே வார்ம் பிளட்டட்னு தான் நம்ம சொல்லுவோம். எதுக்காக வார்ம் பிளட்டட்னு நம்ம சொல்கிறோம், அவங்க எல்லாருமே அவங்களோட பிளட் எல்லாமே கொஞ்சம் எப்படி இருக்கும், வார்மாக இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சரை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு என்ன தேவை, வார்ம் பிளட்டட் அனிமல்ஸாக நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த பாக்டீரியல் ஆக்டிவிட்டி, அதாவது இந்த பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இங்கே நடக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த ஆக்டிவிட்டியில் என்னென்ன நடக்குது அப்படின்னா, சிந்தசைசஸ் விட்டமின்ஸ், அதாவது வைட்டமின்ஸ், ரிபோஃப்ளோவின், விட்டமின் B12, இது எல்லாமே இங்கேருந்து ரிலீஸ் ஆகுறனால பேர்ட்ஸ் கேன் பெக் த விட்டமின்ஸ் ஃப்ரம் த லிட்டர். ஸோ அவங்களோட லிட்டரில் தானே அவங்க இருக்க போகிறாங்க. ஸோ கோழிகள் அதிகமாக என்ன பண்ணும் அப்படின்னா, இருக்கிற இடத்துலையும் கொத்தி கொத்தி சாப்பிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த ஆக்டிவிட்டிலேருந்து சிந்தசிஸ் ஆகிற வைட்டமின்ஸ், ரிபோஃப்ளவின், விட்டமின் B12, இது எல்லாத்தையும் அது என்ன பண்ணுது, அது எடுத்துக்குது. ஸோ இதனால டீப் லிட்டர் சிஸ்டம் ரொம்பவே அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். The litter also provides minerals, calcium, potassium, spell, phosphorus, magnesium and sodium கூட minerals எல்லாமே இதில் கிடைக்குது. இந்த heat and ammonia generated will kill pathogenic organisms like coccidian. அதாவது காக்கை அப்படின்னு வந்துச்சுனாலே நம்ம பாக்டீரியா ஞாபகம் வச்சுக்கலாமா. ஸோ இந்த பாக்டீரியா எல்லாமே ஹீட் அண்ட் அமோனியா, இங்கே ரிலீஸ் ஆகிற அந்த ஹீட்டும் அமோனியாவும் இந்த பேத்தோஜென்ஸ், அதாவது நமக்கு ஆபத்தாக இருக்கிற இந்த ஆர்கானிசம்ஸை கொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் டீப் லிட்டர் ப்ரிவென்ட்ஸ் டிசீசஸ். ஸோ அந்த டீப் லிட்டர் எப்படி இருக்குது, அவங்களுக்கு இம்யூனைசேஷன், அதாவது அவங்களுக்கு சத்தான பொருட்களை கொடுக்கறதும் இல்லாமல் அது என்ன பண்ணுது, டிசீஸை ப்ரிவென்ட்டும் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, கண்டிப்பாக ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும் இல்லையா. அதில் என்ன அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் பவுல்ட்ரி ஹவுஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது, காஸ்ட் ஆஃப் லிட்டரும் ஹையாக இருக்குது. லிட்டர் கிரியேட்ஸ் டஸ்ட் ப்ராப்ளமும் இங்கே கிரியேட் ஆகுது. டஸ்ட் கிரியேட்ஸ் என்ன பண்ணுது, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் நமக்கு வர ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த இருக்கிற தூசியெல்லாம் ஒத்துக்காமல் என்ன ஆகும், நமக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ டிசீஸஸ் ஸ்ப்ரெட் மோர் குவிக்லி. ஸோ டிசீஸ் என்ன ஆகுது, நமக்கு ரொம்ப குயிக்காக நமக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும். லேபர் காஸ்ட் இஸ் ஆல்சோ வெரி ஹை. ஸோ என்னோட லேபர் காஸ்ட் என்ன ஆகுது, அதிகமாகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபீடர். வாட் இஸ் ஃபீடர் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபீடர் இஸ் த எக்யூப்மெண்ட் யூஸ்டு டு கீப் ஃபீட் ஃபார் த பேர்ட்ஸ். ஸோ பேர்ட்ஸுக்கு வைக்கிற ஃபுட்டு உணவு இருக்கு இல்லையா, அந்த இடத்த, அந்த பொருளை நம்ம என்ன சொல்கிறோம், எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்து ஃபீடர்னு சொல்கிறோம். இந்த ஃபீடர்ஸ் ஆர் எய்தர் கெப்ட் ஆன் த லிட்டர் ஆர் சசெப்டபிள் ஃப்ரம் த ரூஃப். அதாவது நான் என்ன பண்ண போகிறேன், இங்கேயே பேர்ட்ஸ் இங்கேருந்து இப்படியே சாப்பிட்ற மாதிரியும் நான் வைக்க போகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா மேலேருந்து என்னோட ஃபீடு கொட்டிகிட்டே இருக்கும், அவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கூட நான் ரூஃப்லேருந்து கூட நான் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபீடர்ஸில் நிறைய டைப் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், டியூப் ஃபீடர். ஸோ வாட் இஸ் டியூப் ஃபீடர்? இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ பேன் அட் த பேஸ் அந்த சிலிண்ட்ரிக்கல் பாடி. ஸோ கீழே பேன் இருக்கும், மேலே சிலிண்ட்ரிக்கல் பாடி இருக்கும். இந்த சிலிண்ட்ரிக்கல் பாடி இஸ் கோனிக்கல் ஷேப்பாக இது இருக்குது. இட் ஹாஸ் அ லிட் ஆன் த டாப்பில் லிட் இருக்குது. ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் பார்ட்டாக இதை பிரித்து வச்சுருப்பாங்க. இங்கே கொஞ்சம் ஃபுட் இருக்கும், இங்கே கொஞ்சம் ஃபீட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கோழிகள் வந்து சாப்பிடும். நெக்ஸ்ட் ஒன், இந்த சிலிண்டர் இஸ் ஃபில்டு வித் ஃபீட். அந்த சிலிண்டர் பார்த்தோம் இல்லையா, இந்த சிலிண்டர் இதில் என்ன இருக்கும், ஃபீடு ஃபுல்லாக இருக்கும். த ஃபீட் ஸ்லைட்ஸ் இன்டு த பேன். ஸோ இந்த பேனில் எப்பப்பெல்லாம் சாப்பாடு தீருதோ அப்பப்பெல்லாம் என்ன ஆகும்,
இந்த ஃபீட் வந்து இறங்கிட்டே இருக்கும். ஸ்லோலி அண்ட் கிராஜுவலி த பேர்ட்ஸ் ஃபீட் ஃப்ரம் த பேன். ஸோ பேர்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இதில் ஃபீட் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க, சாப்பிட ஆரம்பிச்சுப்பாங்க. இட்ஸ் சஸ்பெண்டட் ஃப்ரம் த ரோப். ஒன் டியூபர் ஃபீடர் சஃபிஷியன்ட் ஃபார் 25 பேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டூப் ஃபீடரில் நான் வைக்கும்போது இங்கே தீர 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 இந்த ஃபீடர் கொட்டிகிட்டே இருக்கும். ஸோ 25 பேர்ட்ஸ் கூட அதில் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ சிலிண்ட்ரிக்கல் பேஸ் இருக்கும், இங்கே லிட் இருக்கும், இங்கே பார்ட் கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபீடர்ஸ் எல்லாத்தையும், அதாவது ஃபீட்ஸ் எல்லாத்தையும் கோழிகள் வந்து சாப்பிட்டுக்கும். நெக்ஸ்ட் ஒன் லாங் ஃபுட் ட்ரஃப் ஃபீடர். அப்படின்னா என்ன? இந்த லாங் ஃபுட் ட்ரஃப் ஃபீடர் இஸ் லாங். ஸோ ரொம்ப பெருசாக இருக்கிறத நம்ம லாங் ஃபுட்னு சொல்கிறோம், நிறைய நாளைக்கு தேவை அப்படின்ற மாதிரி. ஸோ இது 4லேருந்து 6 ஃபீட் கூட அதிகமான உயரத்தில் இருக்கலாம். இட் ஹாஸ் அ கிரில் அட் த டாப் அண்ட் ஸ்டாண்ட் அட் த பாட்டம். ஸோ ஸ்டாண்ட் இங்கே இருக்குது, ஸ்டாண்டிங் இருக்குது, மேலே கிரில், அதாவது அந்த க்ளோசிங் லிட் இருக்குது. இட் பிளேஸ் இன் த லிட்டரில் நம்ம வச்சுருவோம். பேர்ட் ரெக்வெஸ்ட் 4 ஃபீட் ஃபீடர் ஸ்பேஸ். ஸோ பெருசாக இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கும். ஸோ ஒரே இடத்துல எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கும். ஸோ பெரிய பெரிய பேர்ட்ஸுக்கு நம்ம இதை தாராளமாக வைக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பேன் ஃபீடர். ஸோ பேன் ஃபீடர், செயின் ஃபீடர்னு இதில் 2 டைப் இருக்குது. ஸோ பேன் ஃபீடர்ன்றது ஒன்றும் கிடையாது, தட்டில் வைப்போம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தட்டில் வைக்கிறது தான். ஸோ செயின் ஃபீடரும் அதே மாதிரி தான், சேம் இப்படி வரிசையாக இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க சாப்பிட்டுப்பாங்க. நெக்ஸ்ட் திங் கேஜ் ரியரிங். ஸோ வாட் இஸ் கேஜ் ரியரிங்? ரியரிங் ஆஃப் ஃபவுல்ஸ் இன் த கேஜஸ். கேஜஸில் வளர்க்குறதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? கேஜ் ரியரிங். கூண்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறத நம்ம கேஜ் ரியரிங்னு சொல்லுவோம். மெயின்லி 3 layers ஆர் ரியர்ட் இன் த கேஜ் சிஸ்டம். ஸோ மொத்தம் 3 layers இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஹவர் பிராய்லர்ஸ் கேன் ஆல்சோ ரியர்ட் இன் த கேஜ் சிஸ்டம். ஸோ பிராய்லர்ஸை நம்ம கேஜ் சிஸ்டமில் கூட வச்சு வளர்க்கலாம். கேஜ் ரியரிங் இஸ் ஆல்சோ known as பேட்டரி சிஸ்டம். எதனால பேட்டரி? இன்டென்சிவ் மெத்தட் ஆஃப் பவுல்ட்ரி கீப்பிங். நான் என்னோட வீட்டுக்குள்ளேயே வச்சு நான் வளர்க்க போகிறேன் அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுறேன், கேஜில் வச்சு நான் வளர்க்க போகிறேன். ஸோ அதனால் இதை இன்டென்சிவ் சிஸ்டம் சொல்லுவோம். ஏன் பேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறோம்? ஸோ கேஜ்குள்ளே வச்சு நான் வளர்க்குறேன். ஸோ அதுக்கு அதிகமான எனர்ஜி வந்து அது என்ன பண்ணாது, அது செலவிடாது. ஸோ அதனால அதுக்கிட்ட அதோட எனர்ஜி ஸ்டோர் ஆகியே இருக்கும். ஸோ அதனால நான் இது என்னன்னு சொல்கிறேன், பேட்டரி சிஸ்டம்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்களா, இதுதான் கேஜ் சிஸ்டம். ஸோ கேஜ் சிஸ்டமில் எப்படி இருக்குது, கேஜும் இருக்குது, லேயர் ஹவுஸாகவும் நான் வச்சுருக்கேன், அதுக்கு தேவையான எக்ஸும் இங்கே இருக்கும். அது நடக்காது, ஒரே இடத்துல தான் இருக்க போகுது. ஸோ அதோட எனர்ஜி என்ன பண்ணுது, அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால எனக்கு என்ன ஆகுது, என்னோட ஃபீடு காஸ்ட்டு கம்மியாகுது. ஸோ கேஜஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் இன் த பவுல்ட்ரி ஹவுஸ். இந்த கேஜஸ் ஆர் எய்தர் சஸ்பெண்டட் ஃப்ரம் த ரூஃப்லேருந்தும் வரலாம், பவுல்ட்ரி ஆர் ஹவுஸ், ஆர் எரெக்டட் ஃப்ரம் த ஃப்ளோர் ஆன் த அயர்ன் ராட்ஸ். ஸோ கீழே இருந்தும் நான் இப்படி வச்சுக்கலாம், இல்லை என்னோட ரூஃப்ல இருந்து நான் என்ன பண்ணலாம், இப்படி அட்டாச் பண்ணியும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கேஜஸ் ஆர் அரேஞ்ச் இன் லாங்கிடியூட்னல் ரோஸில் தான் நான் வைக்கணும். இந்த கேஜஸ் மேட் அப் ஆஃப் வயர் மெஷ். நான் மொத்தமாலாம் அடிச்சிடக்கூடாது. ஸோ இது வயர் மெஷ், அதாவது இங்கே பார்த்தோம் இல்லையா, இது மாதிரி அந்த வயர் மெஷ் போட்டிருக்காங்கல்ல, ஓப்பனா, அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி இந்த கேஜ் சிஸ்டமில் வளர்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் the typical cage has a 18 inches deep ஆகவும் இருக்கலாம், 18 inches height in front and 15 inches height in back. ஸோ பேக்கில் 18, ஃப்ரண்ட்டில் 18 இன்ச்சஸும் பேக்கில் 15 இன்ச்சஸும் இருக்கணும். there is a slope forwards. ஸோ ஃபார்வர்டில் ஸ்லோப் இருக்கணும். the length of the cage depends upon the space availability in the poultry house. என்னோட இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோட கேஜை பில்ட் பண்ணிக்கலாம். டாப் ஆஃப் த கேஜில் என்ன இருக்கணும், கண்டிப்பாக லிட் இருக்கணும். Next one, the floor of the cage is extended forwards for 7 inches as an egg collecting tray. ஸோ ஃப்ளோர் எப்படி இருக்கணும், இங்கே ட்ரே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே ஒரு ஃப்ளோர் இருக்கணும். ஸோ இந்த ஃப்ளோரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸை வைக்க போகிறேன். ரிமைனிங் எக்ஸை நான் அங்கே வச்சுப்பேன், இல்லை இருக்கிற எக்ஸையும் நான் அங்கேயே வச்சுருப்பேன். த ஃபீடர் அண்ட் வாட்டர் இன்ஸ்டால்டு எபோவ் த எக் கலெக்டிங் ட்ரே. இந்த கலெக்டிங் ட்ரேக்கு பக்கத்தில் ஃபீடர் இருக்கும். ஓவர் ஹெட் டேங்க் இஸ் அவைலபிள், நிப்பிள் ட்ரிங்கர்ஸ் கேன் பி யூஸ்ட். ஸோ அவங்க குடிச்சிக்கிறதுக்கு எப்போல்லாம் தனி தேவையோ அப்போல்லாம் வர மாதிரி நிப்பிள் ட்ரிங்கர்ஸும் அங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். இன் அ பவுல்ட்ரி ஷெட் கேஜஸ் ஆர் அரேஞ்ச் இன் மெனி ரோஸ் ஒன் above the another. ஸோ பவுல்ட்ரி ஷெட்டில் எப்படி இருக்கும், கேஜஸ் நம்ம அந்த இமேஜில் பார்த்த மாதிரி இப்படி வரிசையாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், கலிஃபோர்னியன் டைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The cages are erected from the floor. ஃப்ளோர்லேருந்து கூட நம்ம எரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். The dropping directly falls on the floor. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் ஃப்ளோர்லேருந்து எரெக்ட் பண்ணுறதுனால அதோட ட்ராப்பிங்ஸ், அவங்களோட எக்ஸ்கிரீஷன் எல்லாமே என்ன ஆகுது, எனக்கு டேரெக்டாக ஃப்ளோர்லேயே வந்து விழுந்துரும். நெக்ஸ்ட் ஒன், the floor is spread with deep litter materials. அவங்களோட ஃப்ளோர் நம்ம அங்கே படித்த மாதிரி டீப் லிட்டர் மெட்டீரியல் ஃப்ளோரில் இருக்கணும். த லிட்டர் மெட்டீரியல்ஸ் கேன் பி ரீஸ்ட்ரைன்ட் ஃபார் ஃபியூ மந்த், ரிட்டைன்டு ஃபார் ஃபியூ மந்த். அதாவது கொஞ்ச நாளைக்கு அதோட லிட்டர் எல்லாமே ரிட்டைன் பண்ணி ஃபியூ மந்த்ஸ்க்கு அதை என்ன பண்ணிக்கும், தன்னையே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறனால நம்ம அதை என்னவா யூஸ் பண்ணலாம், மேன்யூராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், அப்கமிங் கிளாஸில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ மேனேஜ்மெண்ட் எப்படியெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம், என்னென்ன சிஸ்டம்லாம் இருக்குது, அட்வான்டேஜஸ் என்னென்ன,
கேஜ் சிஸ்டமோட அட்வான்டேஜஸ் என்ன? அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன? அப்படின்றத நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் திங் ப்ராக்டிஸ் கொஷின். ஸோ இங்கே நான் கொஞ்சம் ஈஸியான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்லாம் வச்சுருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்பயே சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நான் பிஒய்க்யூட மாடல்லேருந்து நான் கிரியேட் பண்ணி போட்டுற கொஷின்ஸ். ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் கொஷின் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இன் டீப் லிட்டர் சிஸ்டமில் இந்த பால் ஃபார்மேஷன் அந்த கிளாக் லிப்ஸ் மெயின்லி இண்டிகேட்ஸ். ஸோ ஒரு கிளாக் லிப்ஸ் நான் என்ன சொன்னேன், பேர்ட்ஸோட மவுத்லேயோ இல்லை கால்லையோ என்ன ஆகுது, அதோட டிப்ஸில் வந்து பால் ஃபார்மேஷனாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? எக்ஸஸ் வைட்டமின் சிந்தசிஸா? கண்டிப்பாக கிடையாது. வைட்டமின் சிந்தசிஸாக இருந்தால் எப்படி தான் இருக்கும்? ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது கிடையாது. ஹை அமோனியா ப்ரொடக்ஷன்னால எப்படி இருக்குன்னு பார்த்தோமா? கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், புவர் லிட்டர் மேனேஜ்மெண்ட் அதனால அப்படி இருக்குமா? வித் இன்க்ரீஸ்டு மாய்ஸ்சர் இன்க்ரீஸாக இருக்கிறனால அது என்ன ஆகுது? புவர் லிட்டர் மேனேஜ்மெண்ட்டாக ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால இந்த இதை நம்ம ஆப்ஷனாக எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் ஒன், எக்ஸசிவ் ஹீட் ப்ரொடக்ஷன். ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறனால எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோமா? இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லலாம்? புவர் லிட்டர் மேனேஜ்மெண்ட் வித் இன்க்ரீஸ்டு மாய்ஸ்சர் தான் இதோட ஆன்சர். ஸோ புவராக நம்ம லிட்டரை மேனேஜ் பண்ணுறனால இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது, பால் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், த ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஃப் த லிட்டர் இன் அ டீப் லிட்டர் சிஸ்டம் ஷுட் பி. ஸோ இது ஒரு ஃபேக்சுவல் கண்டென்ட்டு. மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளோ தான் இருக்கணும்? பிலோ 10% பார்த்தோமா? இல்லை. 20% கிடையாது, பிலோ 30% இருக்கணும். ஸோ அபவ் 40% நம்ம பார்க்கல, கண்டிப்பாக பிலோ 30% இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், லிட்டர் ஷுட் நாட் பி ரிமூவ்ட் இன் த வின்டர். ஏன் நான் வின்டரில் நான் ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்? ஏன்? இட் பிகம்ஸ் டூ டஸ்ட்டாக இருக்கனாலயா? சம்மரில் தானே ரொம்ப டஸ்ட்டை நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால டஸ்டியாக இருக்கனாலயா? கண்டிப்பாக கிடையாது. இட் ப்ரொவைட்ஸ் எசென்ஷியல் மினரல்ஸ் இன் வின்டர். ஸோ ஏதாவது அப்படி படித்தோமா நம்ம? எசென்ஷியல் மினரல்ஸை வந்து அது கொடுக்குது வின்டரில் மட்டும் அப்படின்னு படித்தோமா? அப்படி ஏதாவது ஒரு பாக்டீரியாஸ் இருக்கா இந்த மாதிரி லிட்டர் மெட்டீரியல்ஸில்? அது மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோமா? கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷனும் ராங். இட் மெயின்டைன்ஸ் வார்ம்ஸ் த்ரூ மைக்ரோபியல் டீகம்போசிஷன். ஸோ டீகம்போசிஷன் நடக்கும்போது என்னன்னு சொன்னேன்? ஒரு பாக்டீரியா இருக்குது. ஸோ பாக்டீரியா என்ன செய்யுது? ஒரு ஃபுட் மெட்டீரியலை வித்தவுட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், அதாவது வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன பண்ணுது? ஒரு பெரிய லார்ஜர் மெட்டீரியலை ஸ்மால் மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸில் என்ன ஆகுது? கொஞ்சமாக ஹீட் ரிலீஸ் ஆகுது. ஹீட் ப்ராசஸ் நடக்கிறனால இங்கே ஹீட் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஹீட் நடக்கிறனால அந்த லிட்டர் மெட்டீரியல்ஸில் என்ன ஆகுது? கொஞ்சம் வார்ம்த்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதனால இதுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டியும் நம்ம செக் பண்ணணும் இல்லையா? அமோனியா ப்ரொடக்ஷன் இஸ் ஹையஸ்ட் டியூரிங் வின்டர். அப்படியா? அந்த மாதிரி ஏதாவது ஃபேக்சுவல் கண்டென்ட் நம்ம படித்தோமா? எதுவும் இல்லைல்ல. ஸோ அதனால திஸ் ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப ஈஸியான கொஷின் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நியூட்ரியன்ஸ் ஆர் சிந்தசிஸ் பாக்டீரியா இன் டீப் லிட்டர்? ஸோ விட்டமின் ஏ அண்ட் டி பார்த்தோமா? இல்லை. ஸோ விட்டமின் ஏ அண்ட் டி. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக என்ன கொடுத்துருந்தேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்தேன், அதனால் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன். விட்டமின் ரிபோஃப்ளவின் அண்ட் விட்டமின் B12, விட்டமின் சி அண்ட் கே, விட்டமின் இ அண்ட் கே. இந்த மாதிரி நம்ம எதுவுமே பேர்ட்ஸுக்கு லிட்டர் மெட்டீரியல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கல. ஸோ ரிபோஃப்ளவினும் விட்டமின் B12 பார்த்தோமா? ஸோ அதனால த ஆப்ஷன் இஸ் ரிபோஃப்ளவின் அண்ட் விட்டமின் B12. The main reason for periodic stirring of litter. லாஸ்ட் கொஷின். ஸோ இது ரொம்ப மெயினான கொஷின். எதுக்காக ஒரு லிட்டரை நான் திருப்பி கிளறிட்டே இருக்கணும்? டு இம்ப்ரூவ் எக் குவாலிட்டி. ஸோ எக் அங்கே இருக்குதா? ஸோ எக் அங்கே இருந்ததுன்னா நம்ம ஏன் அதை கிளறணும்னு நம்ம சொல்ல போகிறோம்? ஸோ அதுக்கு அன்சேஃப் ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் ராங் ஒன். டு கீப் த லிட்டர் ட்ரை அண்ட் ப்ரிவெண்ட் கம்பேக்ஷன். ஸோ அதாவது லிட்டரை ட்ரையாக வச்சுக்கவும், அது ஒரு கம்பேக்ஷன், அதாவது அதெல்லாமே சேர்ந்துரும் இல்லையா? ஒன்றா இப்படி லிட்டர்ஸ் எல்லாமே இப்படி சேர்ந்துக்கும்ல, இப்படி சேராமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம ஸ்டிர் பண்ணி விடுறோம். ஃபீடு வேஸ்டேஜை குறைக்கிறதுக்காகவா? இது கொஞ்சம் இர்ரெலவெண்ட் ஆப்ஷனாக இருக்கனால இதை நான் எலிமினேட் பண்ணுறேன். டு இன்க்ரீஸ் த ஃப்ளோர் டெம்பரேச்சர். ஸோ ஃப்ளோர் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுதா நான் ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கனால? இல்லை, அது கம்மி தானே ஆகும் உங்கள் டெம்பரேச்சர். ஸோ அதனால டி இஸ் ராங் ஆப்ஷன். டு கீப் ட்ரை அண்ட் ப்ரிவெண்ட் கம்பேக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? அந்த லிட்டர் மெட்டீரியல்ஸ் ட்ரையாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்த கிளாஸில் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன், என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருக்கோம், டீப் லிட்டர் ஹவுசஸில் எப்படி இருக்கணும்,
கேஜ் சிஸ்டம்ல எப்படி இருக்கணும்? இதோட அட்வான்டேஜஸ் என்ன? இதோட அட்வான்டேஜஸ் என்ன? இது எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஈஸியா டேபுலர் காலம் மேக் பண்ணி அட்வான்டேஜஸ் என்ன? டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? அப்படின்றத நீங்க ஒரு மெயினா பார்த்து வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே ஃபேக்சுவல் கன்டென்ட் தான். ஸோ எதெல்லாம் நான் ரெட்ல ஹைலைட் பண்ணியிருக்கேனோ, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ட மட்டும் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்னென்னலாம் ப்ரீடிங் இருக்கு. ஸோ என்ன மேனேஜ்மென்ட் பண்ண போறோம்? எப்படிலாம் மேனேஜ்மென்ட் பண்ண போறோம்? இந்த கேஜ் சிஸ்டம் அதோட அட்வான்டேஜஸ் என்ன? டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? அப்படின்றத நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்து இந்த லாஸ்ட்ல இருக்க பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கண்டிப்பா அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க் யூ. Future Vision Study Center, second floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.